ஹாய் buddies. ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து பாலை வந்து கையால் தொடக்கூடாது, அது ஃபவுல் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு. ஆனால் இப்போ வந்து கோல் கீப்பர் மட்டும்தான் பாலை வந்து கையால் தொட முடியும். பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் தி கேஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டுலாம் ஃபுட்பால் ஆரம்பித்த புதுசில் ஒரு டிஸ்டிங்ஷனே கிடையாது பிளேயர்ஸ்க்கும் கோல் கீப்பருக்கும். அதாவது அந்த பெனால்ட்டி ஏரியாக்குள்ளே யார் வேணால் பாலை வந்து கையால் தொடலாம், கையால் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் 1912 வரைக்குமே இப்படி தான் இருந்திருக்கு. பட் 1912க்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் யார் சேஞ்ச் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் அசோசியேஷன் போர்டு அப்படிங்கிறவங்க வந்து 1912 ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பெனால்ட்டி ஏரியாக்குள்ளே அந்த கோல் கீப்பர் மட்டும்தான் பாலை கையால் தொட முடியும். அதர் பிளேயர்ஸ் வந்து கையில் தொட்டாங்கன்னா ஃபவுலு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூல்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோல் கீப்பருக்கு வந்து டீம்மேட்ஸோட வேறு கலரில் வந்து அவரோட ஷர்ட் இருக்கணும். ஸோ ஃபேக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உலகத்தோட டாலஸ்ட் ஃபுட்பாலர் எவ்வளோ இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 6 அடி, ஒரு 6.5. நோ, ஹி வாஸ் ஆக்சுவலி 8 feet டால். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃப் வேன் ஹூட் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக 2020 இறந்து போனார். அவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருந்தார். இவர் வந்து செல்லமாக ஃபேன்ஸ் வந்து த ஜெயண்ட் அப்படின்ற ஒரு பேரில் தான் அழைப்பாங்க. ஜெயண்ட்னா பெரிய மனிதர், அந்த ஒரு மீனிங்கில் தான். ஸோ இவர் வந்து நிறையா கிளப்புக்கு விளையாடிருக்காரு. நெதர்லாண்ட்ஸு, பெல்ஜியம், இந்தியா, அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ்க்கு விளையாடிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லையும் இருக்கார். டாலஸ்ட் ஃபுட்பாலர் 8 feet டால்லேருந்து ஃபுட்பால் விளையாடி இருந்திருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்னு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு ஃபைனல் மேட்ச் இருக்கும். ஸோ அதுதான் வந்து யார் வின்னர்ன்றது டிசைட் பண்ணும் இல்லையா. பட் ஃபஸ்ட்டு ஃபீஃபாவில் வந்து நடந்த வேர்ல்டு கப் வந்து 1930 நடந்தது, 1930. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்சே கிடையாது. ஸோ அது எப்படி அந்த மேட்சஸ் நடந்திருக்கு அந்த வேர்ல்டு கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஸ்டேஜ் அண்ட் நாக் அவுட் ஸ்டேஜில் நடந்திருக்கு. ஃபைனலி கடைசி 4 பேர் வருவாங்க பார்த்தீங்கன்னா, 4 டீம்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க. அப்படி கடைசியாக வந்த டீம்ஸ் 4 டீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உருகுவே, அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் யூஎஸ், அதுக்கப்புறம் வந்து யூகோஸ்லேவியா. இந்த 4 டீம்ஸ் தான் வந்து கடைசி டாப் 4ல் வந்திருக்கு. அவங்க எல்லோரும் ஒருத்தரில் மோதி உருகுவே அப்படிங்கிற டீம் தான் மற்ற 3 டீமையும், அர்ஜென்டினா, யூஎஸ், அதுக்கடுத்து யூகோஸ்லேவியா, இந்த 3 டீமையும் பீட் பண்ணி 3 வின்ஸோட அவங்க தான் வந்து அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் மேட்ச் ஒரு 2 டீமுக்குள்ளே நடக்கல, டாப் 4 டீம்ஸ்குள்ளே மாற்றி மோதிருக்காங்க. இப்படி தான் வந்து 1930 நடந்த ஃபஸ்ட்டு ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் வந்து வின்னர் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வேர்ல்டு கப் நடந்ததும் பார்த்தீங்கன்னா உருகுவே, ஜெயிச்ச கண்ட்ரி வந்து உருகுவே. நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாஸ்டஸ்ட் கோல், அதாவது டக்குன்னு கோல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரம் கோல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செகண்ட் 10 செகண்டாவது ஆகும் இல்லையா, ஒரு கோல் போஸ்ட் சென்டர்லேருந்து கோல் போஸ்ட் இங்கே இருக்குது அவ்வளோ தூரம் அடிக்கிறதுக்கு. பட் மினிமம் டைம் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1.8 செகண்ட்ஸில் தான். இது வந்து 2009 இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியா லீக், சவுதி ப்ரொஃபஷனல் லீக், அந்த லீக் மேட்ச்சில் தான் அடிச்சிருக்காரு. அடித்தவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நவாஃப் அல் அபத். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போசிஷன் டீம் வந்து இப்போ கிக் ஆஃப் ஆனவுடனே பால் வந்து பாஸ் பண்ணுவாங்களே, அந்த பாஸை இன்டர்செப்ட் பண்ணி ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் ஆடிருக்காரு. ஸோ அதில் வந்து நவாஃப் அல் அபத் வந்து கோல் அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் உலகத்திலே ஷார்ட்டஸ்ட் டைமில் அடிக்கப்பட்ட கோல். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 1.8 செகண்டில் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த உலகத்திலே வந்து ஒரு மேட்ச்சில் அதிக கோல்ஸ் அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 149 கோல்ஸ். 149 கோல் ஒரு மேட்ச்சில் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதுவும் 2002 மடகாஸ்கரில் நடந்த மேட்ச். யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாதிமா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ரெயின் அப்படிங்கிற டீமுக்கு நடுவில். ஆனால் இதில் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா அடிமா அப்படிங்கிற ஒரு டீம் தான். பட் நான் 149 கோல் அடித்தது எம்ரெயின் அப்படிங்கிற டீமு. ஸோ கோல் அடித்தது இந்த டீமு, ஆனால் ஜெயிச்சது இந்த டீம். எப்படி 149 கோல் இந்த டீம் அடிச்சிருக்கு, அப்புறம் இந்த டீம் எப்படி ஜெயிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் வந்து ரெஃப்ரிங் டெசிஷன், அதாவது ரெஃப்ரி வந்து தப்பான டெசிஷன் கொடுத்துட்டாரு. அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற விதமாக ஓன் சைட் கோலே வந்து 149 கோல் அடிச்சிருக்காங்க. இதான் உலகத்திலே இது வரைக்கும் அதிக கோல் ஒரு மேட்ச்சில். இது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லையும் இருக்குது. ஸோ அந்த டீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்ரெயின். ஒய் ஸோ? நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் தான். ஸோ அதுவும் எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அர்சனல் ரிசர்வ்ஸ்க்கும் நடந்த ஒரு மேட்ச் தான். அதாவது வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 shillings and 6 pence அவங்களோட கணக்குப்படி. அதாவது லண்டன் யூகே சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணி மேட்ச் பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் வந்து அதை வந்து டிவியில் பார்த்துருக்காங்க. பட் அந்த மேட்ச் வந்து மொத்தமே 15 நிமிஷம் தான் வந்து அவங்க டிவியில் பார்த்துருக்காங்க. ஏன்னா அதை ஏர் பண்ண பிபிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் மேட்ச்சை டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு 10,000 பேர் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஹார்ஸ் ரேசிங், கேம்பிளிங், அது மூலமாக தான் நிறைய காசு ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி ஹார்ஸ் ரேசிங் மேட்ச்சுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஹார்ஸ் ரேசிங் வந்து கெம்ப்டன் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு ஹார்ஸ் ரேசிங். அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த அர்சனல் ரிசர்வ்ஸ்க்கும் நடந்த மேட்சை வந்து 15 நிமிஷத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ ஆளுங்க வந்து பார்க்குறதுக்கு பே பண்ணியிருந்தோம்.
நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ரெட் கார்டு அப்படின்னா பெர்மனெண்ட்டாக எலிமினேட் பண்ணிடுவாங்க பிளேயரை. ஸோ எல்லோ கார்டு ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு 2 விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெட் கார்டை ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிச்சா 2 செகண்ட்லேயே. ஸோ ரெட் கார்டு அப்படின்னா ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணாலோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணுவாங்க. மேட்ச் ஆரம்பிச்சா 2 நிமிஷத்தில் ஒருத்தர் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி 2 செகண்டில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட மனிதர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீ டாட் அப்படிங்கிற ஒரு பிளேயர். இது வந்து இங்கிலாந்தில் தான் நடந்திருக்கு இந்த சம்பவமும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது விசில் ப்ளோ பண்ண உடனே அவர் வந்து பச்சையாக கேவலமாக திட்டிருக்காரு. ஸோ அந்த கேவலமாக திட்டினது வந்து ரெஃப்ரியோட காதில் விழுந்துருச்சு. ரெஃப்ரி வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. பட் அந்த லீ டாட் அப்படிங்கிற ஃபுட்பால் பிளேயர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை மேட்ச் ஆரம்பிக்கும்போது ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, அந்த சவுண்ட் வந்து எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு, அதனால தான் வந்து கேவலமாக திட்டினேன், மற்றபடி வேறு எந்த மீனிங் இல்லைன்னு சொன்னார். ஸோ ஆரம்பிச்சா 2 செகண்ட்லேயே வந்து ரெட் கார்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குவைட் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 8 அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்தியாவில் தான் வந்து மோஸ்ட் வாட்ச்டு ஸ்போர்ட் அப்படின்னா வந்து கிரிக்கெட் தான் எல்லாருமே பார்க்குறோம். என்ன T20 மேட்சாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் மேட்ச் கூட இப்போ வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் விராட் கோலி கேப்டன் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் வியூவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் ஃபுட்பால் வந்து நம்ம என்ன தான் இந்தியாவில் வந்து வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சொல்கிறோம். அது வந்து 2011 சென்சஸ் படி இப்போ இன்ஃபேக்ட் நம்ம வந்து நம்பர் 1 பாப்புலேஷன் கூட வந்திருப்போம். பட் ஸ்டில் உலகத்திலேயே மோஸ்ட் வாட்ச்டு ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான். ஸோ நம்ம ஆளுங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்பால் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன் சுனில் சேத்ரியோட அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம். ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்ணி ஃபுட்பால் யாராவது பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வருங்கன்னு கெஞ்சிலாம் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சுனில் சேத்ரி யார் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர்ஸ் லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க வரிசையில் வந்து அதிக கோல்ஸ் அடித்த பட்டியலில் வந்து நம்பர் 4ல் இருக்கார் நம்ம சுனில் சேத்ரி அவர்கள். இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆனார். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல்லே வந்து சுனில் சேத்ரி ஸ்பேஸ் ஜீவா டாக்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவரை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் நம்ம எல்லோரும் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தா ஃபுட்பாலர்ஸ்க்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் மூளை முடுக்கில் ரிமோட் வில்லேஜஸில் இருந்தாலும் ஃபுட்பாலர்ஸ் வரணுன்ற ஒரு ஆசை வந்து வரும். எஸ், லெட்ஸ் என்கரேஜ் ஸ்போர்ட் கால் ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட ஷார்ட்டஸ்ட் ஃபுட்பாலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் தான். அவர் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் சரட்டாப்பே அப்படிங்கிறவர். அவரோட ஹைட் வந்து 3 feet 7 inches, அதாவது மொத்தமே 1.09 meters தான் அவரோட ஹைட்டு. ஆனாலும் வந்து அவர் வந்து ஸ்ட்ரைக்கராக விளையாடி இருந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கர்னு தெரியும்ல, அந்த ஃபுட்பால்லே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ஸ்ட்ரைக்கர் ரோல் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை யுனைடெட் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் லீகில் 1990s விளையாடி இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எதுக்கு பேர் போனார் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பீடு, அவரோட எஜிலிட்டி, ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸு அண்ட் நல்லா கோல் அடிக்கக்கூடியவர். ஸோ ஒரு நல்ல பிளேயராக தான் இருந்திருக்காரு. பட் ஹி வாஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃபுட்பாலர் எவர். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எங்கே ஆரிஜின் ஆச்சு. இப்படி ஃபுட்பால்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கணும்ல, அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அப்படிங்கிறதா நிறைய பேரோட நம்பிக்கையாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து அது பேர் வந்து கூஜு அப்படின்னு சொல்லுவாங்க, CUJU, அந்த மாதிரி தான் வந்து அதை அழைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 476 BC கிறிஸ்து பிறப்பதற்கு 476 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் அப்படிங்கிற ஸ்போர்ட்டு சைனாவில் உருவாயிருக்கு அப்படின்றாங்க. பட் வெரைட்டி ஆஃப் பால் கேம்ஸ் வந்து ஏன்சியன் கிரீஸில் ஆடி இருந்திருக்காங்க, அண்ட் மாயன் எம்பையரில் ஆடி இருக்காங்க, அதுக்கடுத்து இங்கிலாந்தில் ஆடி இருக்காங்க, ஈவன் இந்தியன் சிவிலைசேஷன்லேயும் வந்து ஏன்சியன் பால் கேம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஒய்ட்லி அக்செப்டட் ஃபுட்பாலோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்பாலர் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். லைக் எஸ் இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வந்து அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ் மோர் ஆன் தட். அது மட்டும் இல்லாமல் மற்ற டாப் 10 ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். see you guys in the next video. until then நன்றி, வணக்கம் மக்களே.